பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கோலமாவு குரூப்ஸ் வீக்லி டாஸ்கில் இன்றைக்கி நாள் இதை கொடுத்துட்டாங்க. மாவல்றாங்க எல்லாம் அல்லு அல்லு கொட்டு கொட்டு அப்படிங்கிற மாதிரி அள்ளிகிட்டு இருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, கோலமாவு குரூப்ஸ் இந்த டாஸ்க்கு பேர். 5 பேர் கலந்துக்கணும். பவுலில் வந்து ஒரு மாவு வச்சுருப்பாங்க, ஒரு ரெண்டில் இன்னொரு ரெண்டில் வந்து இன்னொரு எம்டி பவுல் வச்சுருப்பாங்க. கார்டு இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ரெட் டீம்னா ரெட் டீமு, ரெட் கார்டு. இந்த பக்கம் வந்து ப்ளூ டீமுக்கு ப்ளூ கார்டு, எல்லோ டீமுக்கு வந்து எல்லோ கார்டு. ஸோ அந்த கார்டை வந்து என்னென்னா வாயில் வச்சுக்கணும். எல்லோரும் டீமில் உள்ளவங்க 5 பேருமே வாயில் வச்சுக்கிட்டு வாயிலே அந்த மாவு அள்ளணும். வாயில் உள்ளே விட்டு அந்த மாவை அள்ளி இன்னொருத்தன் வாயில் உள்ள அட்டை மேலே கொட்டணும். அவன் இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்களா வாயில் அட்டை, அது மேலே கொட்டணும். அது மாதிரி கொட்டி 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 மாற்றி 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 கடைசியாக இருக்குது பாருங்கள், அந்த எண்டில் இருக்க பவுலில் சேகரிக்கணும். அள்ளி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேகரிக்கணும். இதில் யார் வந்து அதிகமாக, எந்த டீம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. டைரெக்டாக பிக் பாஸே வந்து அந்த 2 பாயிண்ட் கொடுப்பாரு. ஸோ அதான் இந்த வீக்லி டாஸ்கில் நாள் மெயின் டாஸ்க்கு. ஸோ அல்லு அல்லு மாவு அல்லு கோலமாவு குரூப்ஸ் அல்றாங்க, மாற்றி மாற்றி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மாற்றி மாற்றி கொட்டுறாங்க. பிரஜைன் ஒரு பக்கம் கொட்டுறான், திவ்யா ஒரு பக்கம் கொட்டுறா, சுபிக்ஷா தான் கடைசியில் எண்டில் இருக்கா அந்த இதில். அப்புறம் பார்வோ ஒரு பக்கம் கொட்டுது. கொட்டி 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 பார்த்தா ரெட் டீம் இருக்காங்க பாருங்க. ரெட் டீம் வந்து 0.998 கிராம்ஸ் எடுத்துட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க்கை. யார்? விக்ரம் டீமு. விக்ரம், கம்ரு அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. மோப் மாயாவிஸ் அவங்க பேரே வந்துன்னா மோப் போடுற மாயாவிஸ் அவங்க டீம் பேர். ரெட் டீமு வின் பண்ணிட்டாங்க. ஒரே கொண்டாட்டம். 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு மோப் மாயாவிஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்டு. அதாவது போகிற போக்க பார்த்தா இவங்க எல்லா டார்கெட்டும் என்னென்னா பாரு, சாண்ட்ரா, திவ்யா இருக்க டீமு, கனி இவங்களாம் இருக்காங்கல்ல, வியானா, இந்த டீமை காலி பண்ணணும். இவங்க 2 பேரும் கடைசியாக அடிச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே பாயிண்ட்டு கொடுத்துக்கிட்டு யார் கேப்டன்சி டாஸ்க் ஆட போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த வாரத்துக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரெட் டீம் நல்லா ஆடுறாங்க, அந்த பக்கம் சபரி டீமும் நல்லா ஆடுறாங்க. ஓகே தான். பட் ஆனால் வந்து சுபிக்ஷா இங்கே இருக்குது, விக்ரம்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. வீக்லி டாஸ்க் மொக்கையாக இருந்தாலும் இந்த மாவு டாஸ்க்கு மாவு பேனைங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.